105 106 107. ஏண்டாடி இந்த வயசுல உன்னை துரத்து பிடிக்கிற வேலை எனக்கு வச்சுட்டியே, இது நியாயமாடா? ஏன்னா இந்த தீவிரத்தை செலக்ஷன்ல காமின்னு தானே நான் சொல்றேன். ஏன்டா கேட்க மாட்டேன்? அவன் தான் போலீஸாக இஷ்டம் இல்லைன்னு சொல்றான்ல, அவனை போய் இம்சப்படுத்தி இருக்கீங்க. அவனை விட்டுடுங்களே. ஏய், எங்க தாத்தா மிலிட்டரியில இருந்து 2ஆம் உலக போருக்கு போனவர். எங்க அப்பா போலீஸ்காரனா இருந்து வெள்ளைக்காரன் கண்ணில் விரல விட்டு ஆட்டினவர். கடமை கண்ணி ஒன்று போலீஸ் உத்தியோகம் பார்த்த எனக்கு என் பிள்ளை போலீஸ் ஆகணும்னு ஆசை இருக்காதா? ஏப்பா எப்ப பார்த்தாலும் போலீஸ் வேலைன்னு சொல்றீங்களே, அப்புறம் ஏன் லாபடிக்க வச்சுங்க? தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் அவனை தட்டி கேட்கிற உரிமை போலீஸ்காரனுக்கு மட்டும்தான்டா உண்டு. மத்த போலீஸ்காரங்க மாதிரி இல்லாம சட்டம் தெரிஞ்ச போலீஸ்காரனா நீ இருக்கணும். அதுக்கு தான் உன்னை லா படிக்க வச்சேன். டே மருதமலை, உன்னை என்னைக்கு காக்கி சட்டை போட வைக்கணும் அன்னைக்கு தாண்டா என் லட்சியம் நிறைவேறும். எங்க இந்த ராஸ்கல்? என்னங்க என்னாச்சு? என்னாச்சு? எங்க அவன்? இதோ உள்ள எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன எக்ஸர்சைஸ்? என்ன முடிஞ்சு போச்சு? டேய் மருதமலை. என்னங்க? ராஸ்கல். ஏன்பா ராஸ்கல்? ஒண்ணும் பேசக்கூடாது. இந்தாண்டா. எதுக்கு போ? காலையில போஸ்ட் ஆபீஸ் பக்கம் போயிருந்தேன். உன் செலக்ஷன் ஆர்டர் வந்ததா போஸ்ட்மேன் சொன்னாரு. அங்கேயே வெயிட் பண்ணி டெலிவரிக்கு முன்னால கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். சரியா பாருங்கப்பா, அட்ரஸ் மாறி வந்திருக்க போகுது. சும்மா இருடி மருதமலை. என்னப்பா நின்னுகிட்டு இருக்க? அப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. என் செல்லண்டா நீ. உன் மேல வச்ச நம்பிக்கை வீண் போகலடா. நீங்க நினைச்சபடி அவன் போலீஸ் ஆயிட்டான். இனிமேலாவது உங்க ஏட்டு ட்ரெஸ் போடாம என்கிட்ட கொடுத்துருங்க. நான் துவச்சி பத்திரமா அப்படியே வீடுல வச்சிடுறேன். நாச்சியார்புரத்துக்கு போஸ்டிங் வந்திருக்கு. வர 27ஆம் தேதி தம்பி ஜாயின் பண்ணும். எங்கேயா செக்ஷன் ஆஃபீஸர்? சார் சாரி சார், காஃபி சாப்பிட போய் தான் லேட் ஆயிடுச்சு. நாமினேஷன் ஃபைல் பண்ற முதல் நாளே சீட்ல ஆஃபீஸர் இல்லைனா மனு தாக்கல் பண்ண வரலாம் என்ன நினைப்பாங்க? சார் நீங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்க சார். ஒவ்வொரு முறையும் கவர்மெண்ட் எலெக்ஷன் தேதி அறிவிக்கும். அந்த விவரத்தை நாமளும் நோட்டீஸ் போல ஒட்டுவா. அதை பார்த்துட்டு மனு தாக்கல் பண்ண வந்தா வெட்டுவானுங்க சார். அதனாலே எவனும் வரமாட்டானுங்க. இப்படிதான் போன தடவை மனு தாக்கல் பண்ண ஒருத்த வந்தான். நீங்க நிக்கிறீங்களே இதே இடத்துல தான் சார் 20 பேர் சேர்ந்து வெட்டி கொண்டானுங்க சார். யாரையா வெட்டினது? மாசி. அப்போ போலீஸ் கோர்ட்டு இதெல்லாம் எதுக்கியா இருக்கு? இங்க போலீஸ் கோர்ட்டு எல்லாமே மாசி தான் சார். மாசியை மீறி இங்க எதுவும் நடக்காது. நடந்தா சார் நாங்க சுகா கட்சியில இருந்து வரங்க, மனு தாக்கல் பண்ணணும் சார். இப்போ என்னையா சொல்ற? உள்ள வாங்க சார். என்ன வெட்ட வராங்கடே, என்ன காப்பாத்துக்கடே அண்ணே, எல்லாரும் சேர்ந்து என்ன வெட்ட வராங்கடே, என்ன காப்பாத்துக்கடே அண்ணே, ஆட்டோ ஓடுங்க, ஹாஸ்பிட்டல் போடுங்க அண்ணே, ஆட்டோ ஓடுங்க. நான் தைரியம் தான் எங்க மாசியனை மீறி மணி தாக்கல் பண்ணி இதே இடத்துல உன்னை வெட்டி கொள்றேன்னா உன்னை எவன் வந்து காப்பாத்தலாம் பார்க்கலாம். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க.
தண்ணி கூட ஆத்தா தொட்ட வரட்டு தொட்ட வரட்டு என் தம்பியை எதிர்த்தா தேர்தல் நடிக்க மனு தாக்கல் பண்றாங்க தைரியம் வந்துருச்சா என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே உங்களை ஏத்து மனு தாக்கல் பண்ண மாட்டேன். என்ன காப்பாத்துக்கிறேன். நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும்? உன்னை கொல்ல போறதே நான் தான்டா. அண்ணே என்ன மன்னிச்சிருக்கேன். அண்ணே தெரியாம பண்ணிட்டேன். அண்ணே மன்னிச்சிருக்கேன். வேண்டாண்ணே வேண்டாண்ணே, இனிமே மனு தாக்கல் பண்ண மாட்டேன். இனிமே மனு தாக்கல் பண்ண மாட்டேன். இவனை என்ன பண்றது? இவனுக்கு வந்த இந்த தைரியம் இனி யாருக்கும் வரக்கூடாது. இவன் சாவு எப்படி இருக்கணும்னா, ஊர்ல இனிமே மனு தாக்கல் பண்றதுக்கு மட்டும் இல்ல, பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு கூட ஒவ்வொருத்தனும் பயப்படணும். சிலையாக்கிடு.